12 டிசம்பர் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பல பகுதிகள் அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் அதிகமான சேதங்கள். ஒரு நபர் இறந்திருக்கிறாங்க, 4 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல இருக்கக்கூடிய பவலங்கிராட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு அட்டாக்ஸ். அடுத்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷனுக்கு கொண்டு போயிருக்கு. அதுவும் நாட்டோ நாடு, செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்மி இருக்கக்கூடிய நாட்டோ நாடு கூட ஒரு எஸ்கலேஷன் நடந்திருக்கு. அதாவது 12 டிசம்பர் ஒடசா பகுதியில ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ். ஒடசால இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் நடந்திருக்கு. டிடெக் நிறுவனம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் பிரைவேட் எனர்ஜி கம்பெனி 20வது சப்ஸ்டேஷன், அந்த கம்பெனியோட 20வது சப்ஸ்டேஷனை ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருந்துக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால ஒடசா பகுதிகளில் அதிகப்படியான கரண்ட் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒடசா ஓப்லாஸ்ட்ல தான் அந்த எஸ்கலேஷன் நடந்திருக்கு. உக்ரைனோட போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஸோ ரஷ்ய தரப்பு வந்து முதல்லயே வார்னிங் கொடுத்துருந்தாங்க. எங்களோட டேங்கர்ஸ் மேல நீ கை வச்சுட்டப்பா, நாங்க இதுக்கப்புறம் உக்ரைன்ல வரக்கூடிய கப்பல்கள் மேல அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படிங்கிறது போல விட்டு வச்சிருந்தாங்க. 4வது டேங்கர் எப்ப அடி வாங்குச்சோ அப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட போர்ட் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால எஸ்கலேஷனோட அடுத்த லெவல். ஸோ இந்த போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டோவோட ஒரு நாடு துருக்கி, துருக்கியோட ஒரு கப்பல் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா பனாமா பிளாக் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் தான். ஆனா துருக்கியோட கப்பல் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நேரா துருக்கியில இருந்து ரொமேனியா வழியா போலாம், ரொமேனியாவுக்கு போலாம் அப்படிங்கிறது போல வந்திருக்கு கருங்கடல்ல. ஆனா என்ன, கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது போல ஒடசா பகுதியில கொஞ்சம் டாக்கா இருந்திருக்கு. ரஷ்யா புடிச்சிட்டாங்க, ஒரே அடி சரியான அட்டாக் நடந்திருக்கு. அதுவும் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்துக்கிறாங்க. அதாவது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ட்ரோன் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா ரஷ்யாவும் ட்ரோன் வச்சு விளையாடுவாங்க. ஏதோ ஒன்று எஸ்கு புஸ்கா நடக்கும். கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொமேனியா இவங்கெல்லாம் உள்ள வந்து உக்ரைனோட சி பேபி ட்ரோன்கள் அடிச்சாங்க இல்லையா? ஸோ அது போல ஏதோ ஒரு எஸ்கலேஷன் இங்க வச்சு பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அவ்வளோ கஷ்டம்லாம் வேண்டாம், மிசைல் வச்சு போர்ட்ல ஏதாவது வந்து டாக் ஆச்சுன்னா போட்டுரு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு அடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. உக்ரைன் கூட ஏதோ 1, 2 போட்டு தான் போய் அடிச்சுச்சு. அதை டோ பண்ணிட்டு போறாங்க. 1 முழுகுச்சு அப்படிங்கிறது போல பார்த்தோம். அங்கே எங்கேயும் டோ பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஆனா இந்த கப்பல் வந்து கறி சாம்பலாயிருச்சு. அதுவும் இல்லாம இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு உக்ரைனுக்கு. ஜெனரேட்டரா இல்ல ஆயுதமா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது போல எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வேணுங்கிறது கொண்டு வந்திருக்கு. ஸோ ஒடசால இருக்கும்போது ஹெவியான அட்டாக் வந்து கம்ப்ளீட்டா எரிஞ்சு நாசமாயிருக்கு அந்த ஒரு கப்பல். இது மிக பெரும் அளவில் எஸ்கலேஷன். ஸோ இந்த துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா அதிபரான எர்டகன் அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? ஸோ இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மீட்டிங்ல பேசியிருப்பாங்களா? துருக்கமினிஸ்தான்ல நடக்குது இல்லையா? ஸோ அந்த மீட்டிங்ல பேசியிருப்பாங்களா? ஸோ அந்த காரணத்தினால தான் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்களும் புட்டின் அவர்களும் எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்லாம கம்முனு கிளம்பி போயிட்டாங்களாம். அவங்களுக்குள்ள பேசிட்டு கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் ஹகான் ஃபிடான் அவர்கள், அவர் தரப்பு துருக்கி தரப்பு வந்து ஒரு மனமாற்றம் வந்திருக்கு. யூரோப் உக்ரைனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டான டெசிஷன் தான் அது எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சில நேரங்கள்ல சில சாய்ஸ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் உக்ரைனுக்கு. ஏன்னா ரொம்ப சீரியஸான ஒரு லாஸ் உக்ரைனுக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த நடக்கக்கூடிய அந்த டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லது. இதை விட இன்னும் மோசமான விளைவுகள்லாம் நடக்கும். ரொம்ப ஈவில் திங்ஸ் எல்லாம் ஹேப்பன் ஆகும். பேட் திங்ஸ் எல்லாம் நடக்கும். அதனால சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துதான் ஆகணும். நம்மளுக்கு தெரியும் இது ரொம்ப டிஃபிகல்ட் தான். அதுவும் டெரிட்டோரியல் கன்செஷன்லாம் வந்து பண்ணா ரொம்பவும் டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான் எடுக்கிறதுங்கிறது. பட் ஆனா யூரோப் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறத துருக்கி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. துருக்கி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால பின்னெடுக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். துருக்கி என்ன மாதிரியான எஸ்கலேஷன், ஏன்னா அவங்களோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் தான் ரஷ்யாவோட ஒரு கப்பல் வந்து பண்ணா அடி வாங்குச்சு. அதுக்கு துருக்கி தரப்பு வந்து கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. இப்போ துருக்கியோட ஒரு கப்பலே போயிடுச்சு அப்படிங்கும்போது ஸோ அது உக்ரைனோட போர்ட்ல தான் அவங்க அடிச்சாங்க, எஸ்கலேட் பண்ணாங்க. ஸோ பதிலுக்கு இவங்க அடிக்கிறாங்க. யாரும் வராதீங்கன்னு வார்னிங் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். உக்ரைன் வின்டர் சமயம், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மோசமா இருக்கக்கூடிய சமயம். போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கப்பல்கள் வராது அப்படிங்கும்போது எப்படி உபகரணங்களை கொண்டு வந்து உக்ரைனுக்கு கொடுப்பாங்க? எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணதுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம்.
தவறான எஸ்கலேஷன உக்ரைன் தரப்புலருந்து கையில எடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி பில்டப் ஆக போகுதுன்னு. இப்ப மெயினான விஷயத்துக்கு வந்துரலாம். ரஷ்யா ஆ ட்ரோன் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, பவலங்கிராட் பகுதி தாக்குதல் பண்றாங்க இல்லையா? ஸோ அதில பவலங்கிராட் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டேஷன் மேலயும் அடிச்சிருந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால உக்ரைன் மேலும் மேலும் இந்த வின்டர்ல கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இதே போல உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது 700 கிலோமீட்டர். உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய வட கிழக்குல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட வடகிழக்குல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. யாரோஸ்லாவ். ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டெர்மினல் மேல வந்து பண்ணா டிசம்பர் 12 ஒரு அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ ஆயில் ரிஃபைனரி வந்து பண்ணா தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. ஸோ இரு தரப்புலயும் மாறி மாறி ஹெவியா அடிச்சுக்கிறாங்க. இதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்க போய் நிக்க போறேன் ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் வெள்ளை கொடி காட்டுறேன் அப்படிங்கிற காமிச்சிக்கிறாரு. அதை ஏத்துக்கிற மனப்பான்மையில ரஷ்யா இல்ல. ஒன்லி பீஸ். இப்பவே அடிக்கி புடிச்சு கிடைச்சா தான் உண்டு அப்படிங்கிறது போல இருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த பையில பார்க்கலாம். இந்த ஆயில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதுல பல விஷயங்கள் இருக்கு. ரஷ்யாக்கு அதிகப்படியான ஃபேவர் கொடுக்கும். உக்ரைன் தெரியாம இதை தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி இதுல இருந்து வெளியே வர போறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ அடுத்தது களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா பக்ரோஸ்க் பகுதி. இந்த பக்ரோஸ்க் பகுதியில ரஷ்யா முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ ரஷ்ய வீரர்கள் சிட்டி சென்டர்ல கொடியேற்றி இது போல காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வீடியோக்களை ரஷ்யாவோட மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா பக்ரோஸ்க்குன்றது இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சென்டர்ல ரஷ்ய வீரர்கள் கொடியை வந்து விரிச்சு காட்டுறாங்க அப்படின்னா முழு கட்டுப்பாடு ஸ்னைப்பர் ட்ரோன் எந்த ஒரு கண்ட்ரோல் மேலாம முழு கட்டுப்பாடு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மிர்னோகிராட். இந்த மிர்னோகிராட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரணடைய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல அதோட பேரு மிர்னோகிராட் கிடையாது. ஏன் அப்படின்னா 2014 வரைக்குமே 16 வரைக்குமே அதோட பேரு அந்த இடத்தோட பேருங்கிறது டிமித்ரோவ் அப்படிங்கிற ஒரு பகுதி. அதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மிர்னோகிராட்னு மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யாவை ஃபாலோ பண்றவங்க அதை திமித்ரோவ் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. ஸோ நீங்க திமித்ரோவ் ரஷ்யா வந்து அதிகமா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மீடியாக்கள் சொல்றது உங்களுக்கு கிடைக்க வரும். ஸோ மிர்னோகிராட் அப்படிங்கிறது பண்ணா உக்ரைன் சொல்றது. ஸோ உங்களுக்கு யாரை ஃபாலோ பண்றீங்களோ ஸோ அவங்க அந்த நேம் ஆப்டா போட்டுங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான். ஸோ ரஷ்யா நாங்க திமித்ரோவ்ல முன்னேறிக்கிட்டே இருக்கோம். சுத்தி வளைச்சிட்டு இருக்கோம் உக்ரைனோட வீரர்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுக்கு பின்னாடியும் காரணம் இருக்கு. இதுக்கான விஷயமும் நம்ம அடுத்த பையில பார்க்கலாம். இப்ப மிக பெரும் அளவுல பேசுவவர்களா மாறி நிக்கிறது ஜெலன்ஸ்கி அவர்கள். ஒரு வேலையை திரும்பி பார்த்துட்டு போயிட்டாரு. மீடியா மேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு ஸ்டேஜ்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ரஷ்யாவோட அனலிஸ்ட் ரஷ்யா சார்பா பேசுறவங்க இது சொல்லுவாங்க. சிலர் இந்த உக்ரைனோட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் குப்பியான்ஸ்க் பகுதிக்கே போயிட்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பண்ணா பெருமையா பேசுறாங்க. அதாவது குப்பியான்ஸ்க் பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ரஷ்ய தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நம்ம அதை சொல்லல. பிகாஸ் அவங்க தரப்புல இருந்து பண்ணா முழுமையா இது போல கொடியேற்றி காட்டுறது இது போல வீடியோ பதிவுகள் வரல. ஏன்னா அந்த சிட்டிங்கிறது ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்களே தவிர அது முழு கட்டுப்பாடு வந்துருச்சா இந்த ட்ரோன் கண்ட்ரோல் ஸ்னைப்பர் கண்ட்ரோல் எதிர் தாக்குதல் நடத்தவே முடியாத மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதானா இல்ல. ஏன்னா குப்பியான்ஸ்க் பயில கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. குப்பியான்ஸ்க்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரியது. நான் உங்களுக்கு காட்டுறேன் மேப்ல காட்டுறேன். அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ் இருக்கு. ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல 15 பெட்டாலியன் கிட்ட உக்ரைனோட பெட்டாலியன் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு தப்பு செய்ய வைக்கணும் ரஷ்யாவை அப்படிங்கிறதுக்காக கூட இது போல ஒரு எஸ்கலேஷனை பண்ணியிருக்காங்க. ரஷ்யா இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. மெயினான விஷயம் என்னன்னா இந்த குப்பியான்ஸ்க் பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதோட எட்ஜ் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் நின்று ஒரு வீடியோ போடுற மாதிரி இந்த லொகேஷன் இவர் நின்று வீடியோ பேசிட்டு இருக்கிறா இல்லையா? ஸோ இது எந்த பகுதியில இருக்கு அப்படிங்கிற அந்த லொகேஷன் நான் உங்களுக்கு சைட்ல காட்டுறேன். இந்த அந்த வீடியோ எடுத்துறேன். அதுல வித் கோஆர்டினேட்ஸோட நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டான பகுதி எங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது குப்பியான்ஸ்க் சிட்டிக்குள்ள ஜெலன்ஸ்கி அவர்கள் போக கிடையாது. குப்பியான்ஸ்க் கூட அந்த புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா வரல. அவங்க சொல்லவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண திடீர்னு வந்து ஒரு வீடியோ போட்டு ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பகுதியில் என்னன்னு அவர் வீடியோ போட்டிருக்கிறாருன்னே வச்சுக்கோமே. இருந்தாலுமே அது குப்பியான்ஸ்கே கிடையாது. குப்பியான்ஸ்க்ல இருக்கக்கூடிய புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு போர்டு வணக்கம். இப்போ கோயம்புத்தூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற இடத்துல போய் நின்றுட்டு இது நான் கோயம்புத்தூருக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற சொன்னோம்னா அது நியாயமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா அது. அதனால அது குப்பியான்ஸ்குள்ள அவர் வர கிடையாது. ஸோ இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. டிபேட் ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு. பட் குப்பியான்ஸ்குள்ள வந்து பண்ணா ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் குப்பியான்ஸ்கோட நிலவரம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
இப்ப அடுத்தது யுகேல என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கிறதோட ஒரு பேதி கலக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா நடந்துட்டு இருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் டாய்லெட்ரீஸ் அதிகமா யூரோப்பியன் யூனியனுக்கு வேணும்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதுபோல ஒரு விஷயம் வந்து பண்ண யுகேல நடக்குதா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா ராயல் நேவி யுகேவோட ராயல் இருப்பாங்க இல்லையா நேவி. ஸோ ராயலா வந்து பார்த்தீங்கன்னா, ஷேடோ பண்ணிட்டே இருக்கிறாங்க ரஷ்யாவோட சப்மரைன். ஏன்னா, அந்த இங்கிலீஷ் சேனல் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த இது 3 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திக்கிட்டே இருக்குதுங்க. நாங்களும் ஓய்வு இல்லாம அது பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருக்கோம். அ எஸ்கலேஷன். ஸோ பிரிட்டனோட பகுதிகள்ல ரஷ்யாவோட சப்மரைன் இருக்கிறதுங்கிறது எஸ்கலேஷன். அமெரிக்காவோட சப்மரைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா சொல்லியிருந்தார் இல்லையா? இருட்டு அறையில கருப்பு பூனைய தேடுறதுங்கிறது கஷ்டம். அதுவும் அப்படி ஒரு பூனை இல்லாதப்போ தேடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதோட திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? இப்ப கருப்பு பூனை வந்து பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்குது யுகே பகுதியில. இது போல எங்கேயோ போய் அப்படியே சுத்தி காமிச்சுட்டு வந்தா தானே அமெரிக்காவோட க சப்மரைன் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். பட் எது எப்படியோ நேட்டோ நாடுகள் பக்கத்துல வந்து பண்ண எஸ்கலேஷனா நாங்க தயார் அப்படிங்கிறது போல ரஷ்யா கால்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைய பேசி தீர்க்க போறாங்களா யுகே மற்றும் யூரோப்பியன் யூனியன்? இல்ல அடிச்சு பார்த்துக்கலான்னு ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டைக்கு வரப்போறாங்களா? என்ன நடக்க போகுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம சேனல் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை.